காதல் நீடிக்கணும். இளமையில் உடல் கவர்ச்சி, உடல் நாட்டம், செக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தேவை காரணமாக 40 வயசு வரையில் அவங்க இணைந்திருக்கிறதோ, சண்டை போட்டால் கூட மறுபடியும் சேர்ந்துக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நீடு, 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் தேவைப்படுகிறார்கள். சார்பு வாழ்க்கை. அது ஒருத்தர் இல்லாமல் அந்த ஆனந்தத்தை அடைய முடியாது அப்படிங்கிறதுனால டிபெண்ட், தே ஆர் இன்டர் டிபெண்ட். அதனால் ஏற்படக்கூடிய சரீரத்தினுடைய கவர்ச்சி இது காரணமாக ஏற்படுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை 40 வயசு வரைக்கும். 40 வயதுக்கு பிறகு அந்த அன்பு நீடிக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. முதியோர் காதல் அப்படின்னு புரட்சிக்கவி பாரதிதாசன் பாடுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுங்களா, இளமையில் இருக்கிற காதல் காமத்தை விட முதுமையில் ஒரு தாத்தா பாட்டிக்கு இல்லை இருக்கிற அன்பை அவர் படம் பிடிக்கிறார். புது மலர் அல்ல, அவள் ஒன்று இப்போது நாட் எ ஃப்ரெஷ் ஃப்ளவர், ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஃப்ளவராக அவள் இல்லை. ஆனாலும் ஸ்டில் ஐ லவ் யூ. எப்படி? புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டு. ஒரு புல்லு கட்டு காஞ்சி போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற அந்த பாட்டி எலும்பும் நரம்புமாக இருக்கிறா. ஸ்டில் ஐ லவ் ஹர். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையல் அல்ல. அவள் நடந்து வந்தாலே அப்படியே கலீர் கலீர்னு ஊரே திரும்பி பார்க்கும். அதெல்லாம் இல்லை, நடக்க முடியாது, தள்ளாடுறது. இப்போ சதிராடும் நடையல் அல்ல, தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம். காதலில் நிலாவை தான் ரொம்ப வர்ணிப்பான். நிலாமுகம் 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 அப்படிம்பான். அது நிலா முகமாக போயிடும். கடைசியில் நிலாவை தான் அதிகமாக வர்ணிப்பான். இப்போ அது அப்படி இல்லை, சுருக்கமெல்லாம் விழுந்து போச்சு. மதியல்ல முகம் அவட்கு, வறள் நிலம், வறண்டு போன ஒரு பாலவனம் மாதிரி மூஞ்சி, குழிகள் கண்கள், கண்ணில் குழி விழுந்து போச்சு. ஸ்டில் ஐ லவ் ஹர். எப்படி? எது எனக்கு இன்பம் நல்கும். இந்த ஒரு வரி புரட்சி கவி பாரதிதாசனுடைய வரிகள் அபாரமான வரி. வயசாகி போச்சு, அழகாக இல்லாவ, ஆனாலும் நான் நேசிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? என்ன சந்தோஷம்? அவள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்கிறது சந்தோஷம். என்ன பாட்டு பாருங்கள். புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடைகளள்ளல், தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவட்கு, வறள் நிலம், குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றாள் என்பது ஒன்றே. அவள் இருக்கிறா, இன்னும் உயிரோடு இருக்கிறா அப்படிங்கிற ஒன்று தான் எனக்கு எல்லையற்ற ஆனந்தத்தை தரும் என்று முதுமையிலும் அந்த காதல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அரசர், அவர் ஒரு நாட்டு மேலே படையெடுத்தார். கொஞ்சம் கொடுங்கோலர் அவர். அந்த நாட்டு மேலே படையெடுத்து பொன் பொருளெல்லாம் சூறையாட ஆரம்பித்தார். அப்புறம் அந்த பெண்கள் எல்லாம் அங்கே அழுவதை பார்த்தோன்னா கொஞ்சம் அவருக்கு இறக்கம் வந்ததால் சொன்னார், ஒரே ஒரு நிபந்தனை, பெண்கள் தங்கள் முதுகில் சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு ஓடக்கூடிய பொருள்களை நான் அனுமதிக்கிறேன். என்னுடைய காவலர்கள் கோட்டை வாசலில் நிற்பாங்க, உங்கள் முதுகில் சுமந்து கொண்டு போகக்கூடிய விஷயங்களை நீங்கள் சுமந்து கொண்டு போகலாம், நான் அனுமதிக்கிறேன் அப்படின்றார். பல பெண்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சுமக்க முடியாத தன்னுடைய கணவனை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு ஓடினாங்க. பொண்ணு பொருளெல்லாம் பெருசு இல்லை, அவர் எனக்கு வேணும், இந்த மன்னர் கொன்னுடுவார் கொடுங்கோலர், என்னுடைய கணவனை கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க முதுகில் தூக்க முடியாது. ஏன்னா பெண்கள் கொஞ்சம் மென்மையாக இருக்கிறதும் ஆண்கள் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறதும் பொதுவான உடல் அமைப்பு. அப்போ அவங்கள முதுகு மேலே தூக்கிக்கிட்டு அந்த தாண்டி போகும்போது முதுகில் சுமக்கிற எதையும் பறிமுதல் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு துணிமணி எடுத்துக்கல, நகை எடுத்துக்கல, பணம் எடுத்துக்கல, இந்த கணவனை காப்பாற்றி கொண்டு போனார்கள்னு ஒரு அருமையான கதை. அதாவது எல்லா பொருளையும் விட தன்னுடைய கணவன் முக்கியம்னு அவங்க நினச்சாங்க. இது மனைவியும் அதே தான், மனைவியும் முக்கியம்னு கணவன் நினைக்கணும், அது ரொம்ப முக்கியம். காதலும் கடவுளோட இணையிற தன்மையும் ரொம்ப நுட்பமாக ஒன்று. ரூமி என்பவர் உலக இலக்கியங்களில் பேசப்படுகிற ஒரு அபாரமான சூஃபி கவிஞர். அவர் ஒரு கவிதை சொல்கிறார் பாருங்க. கதவை தட்டினார், உள்ளே யார் என்று கேள்வி வந்தது. இப்போ கதவை தட்டின உடனே உள்ளே இருக்கிறவங்க கேட்குறான், யார் அப்படின்னு கேட்குறது. நான் தான் வந்திருக்கிறேன், வெளியிலேருந்து வந்த வார்த்தை. நான் சொன்னால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியணுங்கிற அகங்காரம். நான் தான் வந்திருக்கிறேன் என்று. பதில் என்ன தெரியுமா? 2 பேருக்கு இங்கே இடமில்லை, நீ போகலாம். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து வந்து கதவை தட்டுகிறான். யார் என்று கேள்வி வந்தது. நீதான் என்றார். அதாவது நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவள் கதவை திறக்க மாட்டாள். ஆனால் நீதான் நான் தான் நீ. இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக தோணலாம். இறைவனோடு கூட அந்த இணைப்பு இருக்க வேணும் அப்படின்னு ஒரு இறைநிலையை விளக்கக்கூடிய ஒரு கவிதையில் ரூமி என்ற கவிஞர்
கடவுளோடு உயிர்கள் இணைவது காதலியோடு கணவன் இணைவதற்கு சமம். அதாவது நீ வேறு நான் வேறு என்று எண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்தை அவ்வளவு அழகாக படம் பிடித்து காமிச்சார். நீங்கள் இதெல்லாம் இலக்கியத்தில் இருக்கலாம் சார், நடைமுறையில் இருக்க முடியுமா அப்படின்னா 2 உதாரணம் சொல்கிற பாருங்க. என்னுடைய நண்பர்களில் ஒருவர் சண்முக வடிவேலுன்னு பேச்சு, நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். அவர் நான் வெஜிடேரியன், கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார். அவருக்கு அசைவ உணவுனா ரொம்ப இஷ்டம். அவருடைய துணைவியார் பிரமாதமாக சமைப்பாங்க அந்த அசைவ உணவு. இவர் சாப்பிடுவார், வக்கனையாக சாப்பிடுவார். ஒரே ஒரு நாள் என்னமோ ஒரு தேவை எடுக்கிறதுக்காக இவரே கிச்சனுக்கு உள்ளே போயிருக்கிறார். போய் பார்த்தா அந்த அம்மா நான்வெஜ் எப்படி சமைக்கிறாங்க தெரியுங்களா? அசைவம் சமைக்கிற போது புடவை முந்தானையை எடுத்து நல்ல மூக்கை மூடிக்கிட்டு அதை பார்க்காமையே திரும்பிக்கிட்டு இப்படி கரண்டியை விட்டு கிளறிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவர் இதை பார்த்தார். என்ன நீ என்ன இப்படி சமைக்கிற, அதை பார்க்க மாட்டேங்கிற, முகத்தை மூடிக்கிட்டு இருக்கிற, ஏன் அப்படின்னு. கோச்சிக்காதீங்க, எனக்கு அந்த நாத்தமே பிடிக்காது. அப்புறம் எனக்கு எவ்வளோ நாளாக சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிற, எவ்வளோ பிரமாதமாக சமைக்கிற, அப்புறம் ஏன் சமைக்கிற அப்படின்னாரு. அதை எனக்கு பார்த்தாலே பிடிக்காதுங்க, நான் சாப்பிட மாட்டேன். சமைச்சு உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் சாப்பிடுவீங்க, நான் அதை தொடவே மாட்டேங்க. இதை சமைச்ச அன்றைக்கெலாம் நான் சாப்பிடவே மாட்டேன், ஏன்னா வயிற்றை பெரட்டிக்கிட்டே வரும், நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு இது பிடிக்காதுங்கிறத என்கிட்ட சொல்ல வேண்டாமா? எப்படிங்க சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சமைச்சு கொடுக்குறேன். அவர் சொன்னார், எப்போ நீ இவ்வளோ அன்பாக என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்டியோ, சத்தியமாக இனிமேல் நான் உன்னை சமைக்க சொல்ல மாட்டேன். நான் வெளியில் வேணால் சாப்பிட்டுக்கிறேன் ஆசைப்படும் போது, உனக்கு பிடிக்காத ஒன்று நீ ஏன் கஷ்டப்பட்டு சமைக்கணும்? வேண்டாம், எனக்கு எப்போ ஆசையாக நான் வெளியில் அசைவம் சாப்பிட்டுக்கிறேன், நீ இப்படி கஷ்டப்பட்டு சமைக்காத, நீ அன்றைக்கி சாப்பிட்லைங்கிறது எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? இதுதான் சார் உண்மையான காதல், முதியோர் காதல். இன்னொரு நண்பர் எனக்கு நமசிவாயன்னு பேராசிரியர், ஐயோ ரொம்ப பெரியவர், அவருக்கு சக்கரை வந்துருச்சுங்க. எதுவும் சக்கரை போடக்கூடாதும்பாங்க, ஆனால் அவர் அப்படி இல்லை, வெளியே போனால் எல்லாத்துலேயும் காப்பியில் இப்போ சக்கரை போடுவார். ஒரு நாள் அவருடைய துணைவியார்ட்ட காப்பி கேட்குறாரு. அந்த அம்மா 2 கப்பு காஃபி போட்டு வந்து, இருந்தாங்க உங்கள் காப்பி அப்படின்னு வைக்கிறாங்க, சக்கரை இருக்காது. இது என்னோட காப்பி, தொடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க என்னமோ உட்கார போகிறாங்க பாருங்கள். இவர் போய் சொல்கிறார், வாசலில் காலிங் பெல் ஒருத்தன் அடிக்கிறான், போய் பாரு அப்படின்னு. யார் அடிக்கிறா? யாரும் ஒன்றும் காலிங் பெல்லாம் அடிக்கலை, போய் பாரு அப்படின்னார். உடனே இந்த அம்மா எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே என்ன பண்ணார், காப்பியை மாற்றிட்டார். அந்த காப்பி எடுத்து வச்சுக்கிட்டார். அவருக்கு என்னன்னா அதில் சக்கரை போட்டிருக்கும், குடிக்கலான்ற நினைப்பு. அந்த அம்மா வந்த உடனே அவங்க பாட்டுக்கு அந்த காப்பியை குடிக்கிறாங்க. இவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு, சக்கரை போடாத காப்பி எப்படி குடிக்கிறா அப்படின்னு. சரி, அவள் காப்பியை நாம் குடிக்கலான்னு அப்படி குடிக்க போனால் அதுலேயும் சக்கரை இல்லைங்க, சக்கரை இல்லை. அவர் உடனே கேட்டார், என்ன காப்பியில் சக்கரை இருக்கிற போன மறந்துட்டியா நீ அப்படின்னாரு. இப்போ நான் குடிக்கிற காப்பியில் சக்கரை இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இவர் கதையை சொன்னார், ஒன்றுத்தில் சக்கரை இருக்குன்னு நான் மாற்றி வச்சேன்னாரு. நான் எப்படி போட்டுக்குவேன்? அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா? என்னைக்கு அந்த சனியை உங்களை சாய்ச்சுதோ, என்னைக்கு அந்த சனியை உங்களை சாய்ச்சதோ அன்னையிலேருந்து நானும் சக்கரை போட்டுக்கிறது இல்லைங்க. அவர் அழுதுட்டார். எனக்கு சக்கரை வியாதிங்கிறதுக்காக என் மனைவி சக்கரை போட்டுக்காமல் இவ்வளோ நாளாக சாப்பிட்ருக்கிறாருன்னா அவள் தியாகம் எப்பேற்பட்டது. ஆடடா, நான் வெளியே போய் அல்பத்தனமாக சக்கரையை போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேனே, நான் மனுஷனா அப்படின்னார். யோசிச்சு பாருங்கள், தனக்காக இன்னொருவர் தியாகம் பண்ணுங்கிற போது ஏற்படக்கூடிய மதிப்பு இருக்குல்ல, அதுதான் உண்மையான காதலுக்கான அடையாளம். முதுமை வரும், முதுமையில் தான் காதல் ரொம்ப அவசியம் தெரியுங்களா? அதாவது முதுமை உங்கள் முகத்தில் ஏற்படுத்தும் சுருக்கத்தை விடவும் ஆர்வமின்மை உங்கள் ஆன்மாவில் ஏற்படுத்தும் சுருக்கங்கள் அதிக கவலைக்குரியது. முதுமை உங்கள் முகத்தில் ஏற்படுத்தும் சுருக்கத்தை விடவும் ஆர்வமின்மை உங்கள் ஆன்மாவில் ஏற்படுத்தும் சுருக்கம் அதிக கவலையுடையது. எதையாவது நீங்கள் புதிதாக கற்றுக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு வயதாகி போவதே இல்லை. உங்கள் வயதை உங்கள் நண்பர்களின் எண்ணிக்கை மாற்றி அமைக்கக்கூடியது. நான் முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்துக்காக சொல்கிறேன். உங்கள் வயதை உங்கள் நண்பர்களின் எண்ணிக்கையை மாற்றி அமைக்கும். உங்கள் புன்னகைகள் இளமையாக உங்களை மாற்றி அமைக்கும். மகிழ்ச்சியாக அந்த புன்னகையோடு இருக்கணும். நாம் கூட முதியோர் இல்லம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோங்க, எனக்கு அது சரியாக படலை. பெரியோர் இல்லம்ங்கிற வார்த்தையை போடணும். முதியோர் இல்லைன்னா வயசாகி போச்சு, முதிர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பெரியோர்னால் பெரியவங்க இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு மனசுக்கு தோணுன கருத்து, அதனால் அதையும் சொன்ன ஒரு பக்கம் வச்சுங்க. சில வசதியான முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு தவிர்க்கப்பட முடியாது. ஏன்னா குழந்தைகளோடு நம்ம இருந்தால் நம்முடைய உடல் நலம், நோய், நம்ம நேரம், நம்ம பசி, நம்ம தூக்கம் அவங்களுக்கு ஒத்து வராது. அதனால் இப்படி தேர்ந்தெடுத்து வாழ்வதில் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கணும், கைவிடப்பட்டு சில பேர் போய் வாழ போகிறாங்க பாருங்கள், அந்த மாதிரியான முதியோர்கள் இருக்கிற இடம்ங்கிறது அவ்வளோ நல்ல சுகமான விஷயம்னு சொல்ல முடியாது.
என் நண்பர் ஒருவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். முதியோர் இல்லம்னு சொல்லி ரொம்ப நலிந்த நிலையில் இருக்கிறவங்கள பார்க்குறதுக்காக சில பேர் போகிறாங்க. அப்போது பொதுவாக மிருக காட்சி சாலையில் மிருகங்களில் உள்ளே இருக்கும் வேடிக்கை பார்க்க வெளியிலிருந்து மனிதர்கள் வருவார்கள். இங்கே அப்படி அல்ல, மனிதர்கள் உள்ளே இருப்பார்கள், வேடிக்கை பார்ப்பதற்கு சில மிருகங்கள் வந்து போகும். அப்படி ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை. ஏன்? அன்பு தானே வாழ்க்கையில். அன்பு இல்லாத வாழ்க்கை எப்படி ஒரு இனிமையுடைய ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும்? வயதானா என்ன, அப்பா பிள்ளை அன்பு காட்டணும், மகன் மேலே அன்பு காட்டணும், கணவன் மனைவி அன்பு காட்டணும், நண்பர்கள் மேலே அன்பு காட்டணும். அன்பு தான் உலகத்தினுடைய ஈரப்பசை. அன்பு தான் உலகத்தையே வாழ்விக்கக்கூடிய வளமான ஒரு பெரிய நதி. அன்பு 3 எழுத்து, நட்பு 3 எழுத்து, நேசம் 3 எழுத்து, பாசம் 3 எழுத்து, காதல் 3 எழுத்து, காமம் 3 எழுத்து, அப்படின்னு 3 எழுத்து அப்படின்னு சொல்லி நல்ல கவிதையாக பாடலாம். அது முக்கியம் இல்லை. அன்பு தான் உலக மக்களை இணைக்கக்கூடிய ஒரு ஊடு சரம். அன்பு தான் எல்லா பூக்களுக்கும் அந்த புதுமை, ஃப்ரெஷ்னஸ் அதை கொடுக்கக்கூடியது அந்த அன்புங்கிற அந்த ஈரம் தான். அதனால் காதலர் தினம் என்பது வெறும் ஆண் பெண் காதலுக்கு மட்டும் உரியதல்ல. உயிர்குலம் ஒட்டு மொத்தத்தினுடைய அன்பு சங்கிலிக்கும் காதல், அன்பு என்பது தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு எல்லார் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய காரண காரியங்கள் அற்றதாக, நிபந்தனையோடு கூடிய அன்பு ரொம்ப அசிங்கமானது. என்ன, இவற்றே எனக்கு இது கிடைக்கும் அதனால நான் இந்த அன்பு செலுத்துகிறேன், எந்த நிபந்தனையும் மற்ற முறையில் அன்பு செலுத்துவது என்பது தான் உண்மையான அன்பாக இருக்க முடியும் என்று கருதுகிறேன். மீண்டும் காதலர் தின வாழ்த்துக்கள் என்பது சடங்காக போவதை நான் விரும்பவில்லை. எல்லா தினங்களுமே அன்புக்கு உரிய தினங்களாக மாறணும். இப்போலாம் பாருங்கள், கல்யாணத்தன்னைக்கே கல்யாணம் நின்று போகுதுங்க. மனைவி நிச்சயிக்கப்பட்ட பெண் ஒரு ஆணோடு சேர்ந்து டான்ஸ் ஆடினா நிறுத்திட்டான். ஒரு கணவன் பான் பராக் போட்டு துப்புனான்னு ஒரு பொண்ணு ஓங்கி அற விட்டா அந்த கல்யாணம் பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. எத்தனை விதமான கதைகள் வரதட்சணை அதிகமாக கேட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய வீட்டில் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்க வச்சுருக்கிறாங்க. சூட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு. இந்த பொண்ணு உள்ளே குளிச்சுக்கிட்டு இருந்தா, பையன் வெளியில் இருந்தால் உணவு ஆர்டர் எடுக்கிறதுக்காக பேரர் வந்தோடனே இவனே உணவெல்லாம் சொல்லிட்டான், என்னென்ன உணவு கொண்டான்னு. குளிச்சுட்டு வந்த அந்த மனைவி கேட்டால் யார் வந்தான்னு. உணவுக்காக ஆர்டர் கேட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நானே ஆர்டர் பண்ணிட்டேன்னு. அந்த பொண்ணு சொன்னா, அறிவு இருக்கா அவங்களுக்குன்னு கேட்டா. என்ன சொல்கிற அப்படின்னா, நான் என்ன சாப்பிடுவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹவு கேன் யூ பிளேஸ் ஆர்டர்ஸ் ஃபார் மீ? அது ஐ ஹாவ் டு டிசைட் இட். யூ ஆர் எ மேல் ஷாவினிஸ்ட், ரொம்ப நீ ஆண் ஆதிக்கம் உடையவன், ஐ கான்ட் லிவ் வித் யூன்ட்டு பொட்டி தூக்கி போயிட்டா. இது என்ன கொடுமையாக இருக்குது பாருங்க. இதை விட ஒரு பெரிய கொடுமை, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போடுறாங்க ஒரு ஆணும் பொண்ணும். இந்த ஆண் கையெழுத்து போட்டான், பெண் கையெழுத்து போட்டவன் கொஞ்சம் பெருசாக கையெழுத்து போட்டான். அவன் சொன்னான் இந்த பொண்ணு வானான்ட்டான். ஏன்டா வானா அப்படின்னா, இவ டாமினேட் பண்ணுன்னு நினைக்கிறா, என் கையெழுத்தோட பெரிய கையெழுத்து போடுறா, நாளைக்கு இவன் என்னை அடக்கி ஆள ஆரம்பிப்பா, எனக்கு இந்த பொண்ணு வானான்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது திருமணம் என்பது வெறும் இந்த மாதிரியான சடங்குகள் மீது உருவாவது அல்ல, அது ஒரு பிரிக்க முடியாத ஆழமான உயிர்காதல், ஆன்மாவின் ஈர்ப்பு, இன்னும் என்ன வேணா எடுத்துங்க வார்த்தைகள், அது ஒரு சங்கீதம், உயிரின் ராக ஆலாபனை. அந்த மாதிரியான அன்பாக இருந்தால் தான் காதலர் தினம் என்பது அர்த்தமுடையதாக இருக்கும். உண்மையான காதலர் தினம் தினந்தோறும் இருக்கும். நன்றி, வணக்கம்.